மிடில் ஈஸ்ட்ல நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சீஸ்ஃபயர் போட்டாச்சு, சில இடங்கள்ல மீறாங்க இஸ்ரேல் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. பட் ஆனால் காசாக்குள்ள வந்து பார்த்தா மக்கள் போய்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது. ஒரு சைடு இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட கேபினெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் முடிவுகள் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. 4 பேர் தவிர அது யாருன்னு தெரியும், பென் கிரீவர், ஸ்மாட்ரோவிச் அவர்கள், இவங்க எல்லாரும் தான். அது தெரிஞ்ச ஒரு இதுதான். அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸோட டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கள சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஃபாரின் ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுக்கு ஹமாஸ் ஒத்துக்கலை அப்படிங்கிறது போல செய்திகளும் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இந்த மிடில் ஈஸ்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, இப்போ அதோட உடல்கள்லாம் இருக்கு இல்லையா, சீஸ்ஃபயர் போட்ட முதல் நாளில் சில மணி நேரங்களில் 152 உடல்களை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி டீம் காசாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உடல்கள், இந்த காயம் அடைஞ்சவங்க, இந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறவங்க, இதெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இறந்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே ஏதாவது இருக்கா, யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா தாக்குதல் இல்லாததுனால இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டீம்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் 152 உடல்களை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பிரிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் 20 உயிரோடு இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜஸ் ஹமாஸ் தரப்பில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சுமூகமாக பிரச்சனைகள் முடிஞ்சால் பரவாயில்ல. ஆனால் இந்த மிடில் ஈஸ்டோட முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஏஷியாவுக்கு பரவிடுச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்காங்க. முடிஞ்சு இப்போ இங்கே தொடக்கமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா பயங்கரமான சண்டை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும், அதுவும் ஹெவியான கிளாஸஸ் ஆப்கானிஸ்தானோட தாலிபன்ஸுக்கும், இந்த தெஹ்ரிக் தாலிபான் ஆப்கானிஸ்தானோட தாலிபன்ஸுக்கும் பாகிஸ்தானோட ஃபோர்ஸஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வசிரிஸ்தான் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட நட்பு நாடு, அமெரிக்காவை கேட்டு செய்யக்கூடிய நாடா இருந்ததுன்னா இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன வேணா செஞ்சுக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. அமைதிக்கும் சுதந்திரத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. மக்கள் திருப்பணியை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு கவலையும் கிடையாது. அமெரிக்காவுக்கு சார்பாக என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போதான் தெரியுது ஏன் சவுதியோட பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறது போல. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அங்கேருந்து ஃபண்டிங் அதிகமாக வந்துட்டு இருந்தது. அந்த ஃபண்டிங்கை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிலது. ஆனால் நேராகவே அதுக்குன்னே கேட்டு வாங்கி தீவிரவாத தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம மேலே தான். ஸோ இது வந்து மிஸ்யூஸ் பண்ணி பண்ணாங்களா இல்லை டைரெக்டாக பண்ணாங்கன்னு தெரியல. வந்து ஃபண்டு வந்ததுனாலே இது போல வேலைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ இப்போ இங்கே பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட் த சேம் டைம் ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருந்தாங்க இந்த தாக்குதல் பண்ணும்போதெல்லாம். இப்போ அவர் வந்து பண்ண திருப்பி கிளம்பி போயிருக்கிறாரு. நம்ம எம்பசி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட உறவை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி இருக்கணும். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் நம்மளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உறவுகள் வலுப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துல. இதுக்கான காரணங்கள் இன்னொன்று இருக்குது. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வரும்போது அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ டிடிபி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த டிடிபியோட தலைவர் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருந்துக்கிறாங்க. பட் ஆனால் வீடியோ மெசேஜஸ் எதுவும் அனுப்பல. உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம போன தடவையே சேனலில் நேத்திக்கு பதிவில் இது பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய செய்திகள் எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து வரல. வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது உறுதி. ஆனால் இப்போ திரும்பியும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை ஹெவியாக பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இதில் டிடிபி ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட போலீஸ் ஸ்டேஷன்ஸு, ட்ரைனிங் சென்டர்ஸு, தேரா இஸ்மாயில் கான் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் அவங்க தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நிறையா போஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இதில் தெஹ்ரிக் தாலிபான்கள் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் கைபர் பக்தூன்குவா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஃபோர்ஸஸை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ வரைக்கும் இந்த சண்டை ஆரம்பிச்சா 2 மணி நேரங்கள், சில மணி நேரங்களில் 13 உயிரிழப்புகளாக மாறி இருக்கு பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறது போல கவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. டெத்து கவுண்ட் பாகிஸ்தானோட சோல்ஜருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து மாரல் வேல்யூ இல்லை, அந்த அளவுக்கு வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சில பகுதிகளில் இருக்கிறதுக்கு மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை. நார்மலாகவே பாகிஸ்தானோட வீரர்கள் தெரிச்சு ஓடக்கூடிய வீடியோ பதிவுகள் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் போஸ்ட்ல இருந்து.
மக்களும் சப்போர்ட் இல்லை. இப்போ பாகிஸ்தான்ல எகெயின்ஸ்டா தெஹ்ரிக் தாலிபான்கள் மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் தாலிபான்களும் உள்ள இறங்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த வெஸ்ட் பாகிஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இழப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தேவையில்லாம பாகிஸ்தான் இதுல கை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பு வந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு நாங்கள் வார்னிங் கொடுத்துட்றோம், இது போல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்க கூடாது. ரஷ்யாவை பார்த்தோம், அமெரிக்காவை பார்த்தோம், நாட்டோ நாடுகள் பார்த்தோம், ஆப்கானிஸ்தானை தொட்டா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் எங்கள் மேலே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிற மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெவியான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான பதிலடிகள் ஆப்கானிஸ்தான் கொடுக்க போறாங்க, எந்தெந்த பகுதிகளை பாகிஸ்தான்ல இருந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்கன்றது பார்த்தலாம். பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கான டேலண்ட் இல்லை. கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தம் வீக்கா இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் அதுக்கான காரணம். அமெரிக்காவோட பயிற்சி, அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. ரெண்டாவது அவங்களோட விமானங்கள் அப்படிங்கிறதுனால ஏர்ஃபோர்ஸ் மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு கிடையாது, லிட்டரலா அமெரிக்காவோடது. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செயல்பட போகுது, எந்த அளவுக்கு தோக்க போறாங்க பாகிஸ்தான், எந்த பகுதிகளை இழக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம். அட் த சேம் டைம் பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடுக்கு மிக பெருமளவில் த்ரெட்டு கொடுக்குற மாதிரி ஜெய்ஷ் அல் அதிக் அப்படின்ற ஒரு டாஷ் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி மிலிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்களாமா. ட்ரைனிங்லாம் முடிச்சாச்சுப்பா, ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. இவங்க யாருக்கு எகெயின்ஸ்டாக இந்த ட்ரைனிங் போட்டிருக்காங்கன்னா, ஈரான் உங்களுக்காக தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம், வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராந்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஷிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பொர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தானுக்கு தொந்தரவு, ஈரானுக்கும் தொந்தரவு, நம்மளுக்கும் தொந்தரவு. இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் இந்த பொர்கிஸ்தானை எப்படியாவது வந்து சாண்ட்விச் பண்ணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அடுத்து ஈரானையும் உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவங்க தரப்புலேயே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ இது ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த பொர்கிஸ்தானுக்கூட அந்த நாள் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம். தெரியாமல் கையை வச்சுட்டாங்க, மாட்டிட்டாங்க அப்படின்லாம் மாற்று கருத்து. இப்போ அட் த சேம் டைம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தானில் இருக்கார். இப்போ யூரோப்பியன் யூனியனே அழுத்தங்கள் கொடுத்துருக்கு. தஜிகிஸ்தான் இன்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா புட்டின் அவர்களை? அவங்க கொஞ்சம் அன்டீசெண்டாக தான் போடுவாங்க, பட் நம்ம டீசெண்டாக பேசணும் இல்லையா? நீங்கள் போடக்கூடிய அந்த உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட கடமையை நீங்கள் தவறிட்டீங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசியோட உறுப்பினர் தானே நீங்கள். எப்படி அலோவ் பண்ணலாம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு வந்திருக்காடா. போப்பா, அமெரிக்காக்கே போயிட்டு வந்துட்டாரு, இங்கே வரதா பிரச்சனை அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து எதுவும் கண்டு காணாமல் இருக்காங்க. எல்லாம் வேஸ்ட்டு, இல்லை டம்மி பீஸுங்க அப்படிங்கிற தஜிகிஸ்தான் தரப்பு அது எதுவும் கண்டுக்கல. தஜிகிஸ்தானோட அதிபரான ராமோன் அவர்கள் அப்புறம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவங்க 2 பேரும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த 1993 ஃப்ரெண்ட்ஷிப் டிடி இருக்கு. இந்த சிஎஸ்எஸ் மீட்டிங் அக்கா வந்திருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளோட உறவுகள் நல்லா இருக்கு, வர்த்தகம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் அதிகப்படியா வளர்ச்சி கொண்டு போகணும் இரு நாடுகளோடையும் சேர்த்து. ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அங்கேயும் பேசிக்கிறார். ஆப்கானிஸ்தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தஜிகிஸ்தானோட எல்லைங்கிறது ரஷ்யன் ஃபெடரேஷனோட எல்லை, எங்களோட பேஸ் இருக்கு. இது சதர்ன் ஃப்ரான்டியர், ரஷ்யன் எம்பையரோட சதர்ன் ஃப்ரான்டியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எங்களோட எல்லை இங்கிருந்து தொடங்குன்னு தான் நாங்கள் பார்ப்போம். இங்கே ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். ஆப்கானிஸ்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் அவங்கனால முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு இருக்கு அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு கண்டிப்பாக உதவிகள் இந்த தஜிகிஸ்தானில் மீட்டிங் நடக்கிறதுனால மேபி இருக்கலாமா, ஏதாச்சும் உதவிகள் ஆப்கானிஸ்தானுக்கு ரஷ்யா மூலியமா போகுமா இந்த தஜிகிஸ்தான் வழி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வளர்ச்சியை கொண்டு போகணும். வெறும் எக்கனாமிக் ட்ரேடு டைஸ் மட்டும் இல்லாமல் பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தானோட அதிபரோட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அலியேவ் அவர்கள் வந்திருந்தாரு, பார்த்தாச்சு. இப்போ அர்மேனியா தரப்பு வந்திருக்கிறாங்க, பெஷியான் அவர்கள் வந்திருக்காரு. இவங்க எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நியூக்ளியர் ஸ்டார்ட் டிடி இருக்கு இல்லையா, அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்ல எண்ணம் இதில் இருக்குது அப்படின்னா பார்ப்போம். அவங்களுக்கே அதில் விருப்பம் இல்லைன்னா நாங்கள் எதுக்காக அதை வந்து பார்க்கணும். அவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல எண்ணம் இருந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஓகே. இல்லை அவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அப்படிங்கோல அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா வெல் இட்ஸ் ஓகே, எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதே மீட்டிங்கில் வச்சு தஜிகிஸ்தானில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் வச்சு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா பேசியிருந்தாரு. ஸோ அதில் இதுவும் ஒரு விஷயம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அலாஸ்காவில் நடந்த மீட்டிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அதாவது அலாஸ்காவில் அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க, உக்ரைன்ல இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்துக்கலாங்களா அப்படிங்கிறதோட அமெரிக்காவோட ஒரு ப்ரொபோசலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரொபோசலுக்கு நாங்கள் சரின்னு சொல்லியாச்சு. அந்த ப்ரொபோசல் அமெரிக்கா கொடுத்த ப்ரொபோசலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு முடிய போகுது, நாளைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு முடிய போகுது. அவங்க தான் இன்னும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு வந்து என்ன பேசிட்டாங்க, என்ன அக்ரிமெண்ட்ன்றத இந்த சிஎஸ் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணதான் சொல்லப்பட்டு வருது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அவங்களே ஒரு ப்ரொபோசலை கொடுத்துட்டு அவங்களே அதுக்கு நேர்மாறாக செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இந்த தஜிகிஸ்தான் மீட்டிங் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. அது இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பாதிப்படையும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ பாகிஸ்தானுக்கு எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க இங்கே அண்டை நாடுகள்லாம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தாலாம். அட் த சேம் டைம் காசால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் முடிவர மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா வெனிசுவேலா. எந்த நேரமும் அமெரிக்கா தாக்குதல் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க, எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிறது போல வெனிசுவேலா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் பிளான் 200 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெனிசுவேலாவோட ராணுவம் முக்கியமான ரோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலுக்கு வரக்கூடிய ரோடை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டைரக்டா அட்டாக் பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது தான். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோபல் பீஸ் பிரைஸு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தாரு, அவருக்கு தராம வெனிசுவேலாவை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் இந்த நோபல் பீஸ் பிரைஸுக்கு ஹைலைட் ஆகாது. ட்ரம்ப் அவர்கள் அதை ஹைலைட் பண்ணியிருந்தாரு. இப்போ நோபல் பீஸ் பிரைஸ் அவருக்கு கிடைக்கல. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் கொஞ்சம் வருத்தம் அறிவிச்சிருந்தார். ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறாரு, அவர் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற புட்டின் அவர்களும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை கூட ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்களா இவர் கூட சொல்றாரு அப்படிங்கிறது போல. பட் எது எப்படியோ இப்போ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினது அப்படிங்கிறது வெனிசுவேலாவை சேர்ந்த ஒரு நபர். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, எங்கள் நாட்டில் டெமோக்ரஸி வேணும் அப்படிங்கிறது போல. ஸோ எந்த அளவுக்கு கோர்வையாக நடந்துட்டு இருக்கு பாருங்களேன். உலக சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவுக்கு உதவிகள் தேவை அப்படிங்கிறது நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவங்க கேட்குறாங்க. அதனால அமெரிக்கா உதவ வந்துருவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்குல்ல. அவங்க தலைமையில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு லோக்கல்ஸில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளர்ச்சி கும்பல் கிளம்பி வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதனால ஃபுல்லாக இந்த கண்டெய்னர் பொட்டியில் வச்சு பேரிகேட்லாம் போட்டு பிளாக் பண்ணி அந்த ரோட்டையே பிளாக் பண்ணி ஒரு ரோடு எல்லோ கலரில் போட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க கேபிட்டலுக்கு வரதுக்கு. கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து வந்து பார்த்தா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டாவது வெனிசுவேலா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. பல ஏரியாவில் வச்சு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொலம்பியா தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் போயிருக்கு. சமீபத்தில் ஒரு அட்டாக் நடந்ததே, அது கொலம்பியன் சிட்டிசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட நேவி. இது போல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டு இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் போதை மருந்து கடத்துறவங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்யே. தாக்குதல் பண்ணிட்டு அதுக்கான காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது போல கொலம்பியாவோட அதிபர் இருக்கிறாலையா பெட்ரோ அவர்கள், அவர் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் காரசாரமா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பிராந்தியத்திலையும் பயங்கரமான பிரச்சனைகள் வெடிச்சிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் ஆயில் வார் நடக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இங்க போதை மருந்து அது இதுன்னெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, ஆயில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து பிரச்சனைகள் கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பெருவில் ஆட்சி கேள்வி நடந்திருக்கு. நோ கான்ஃபிடன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக முடிவுகள் வந்திருக்கு. ஒரு கூ நடந்து தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே வந்து உட்காந்தாங்க. இப்போ அவங்களையும் கலைச்சிருக்காங்க. ஸோ பெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவான முடிவுகள் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு பகுதிகள். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். செய்திகள் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது இப்போதைக்கு பிரச்சனைங்கிறது வெனிசுவேலா, அடுத்தது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, ஊசல் அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.